ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய காலிறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணியை வீழ்த்தி இரண்டாவது அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மேலும் இந்த போட்டிக்கான ஆட்டநாயகனாக ரவிச்சந்திரன் அஸ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளே ஆஃப் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய தமிழக பந்து வீச்சாளர் என்ற பெருமையும் பெற்றிருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக கேப்டனாக அதிக வெற்றிகளை பதிவு செய்த கேப்டன் எனும் சாதனையை நிகழ்த்தியிருந்தார். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ஷேன் வார்ன் பார்த்தீங்கன்னா 31 வெற்றிகளை பதிவு செஞ்சுருந்தார். அதை பார்த்தீங்கன்னா தற்போது சஞ்சு சாம்சன் சமன் செஞ்சுருக்காரு. மேலும் இந்த தோல்வியின் மூலமாக ஆர்சிபி அணி பிளே ஆஃபை விட்டு வெளியேறது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலேயே பிளே ஆஃப் போட்டிகளில் அதிக தோல்விகளை பதிவு செய்த அணி என்ற மோசமான சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 16 முறை பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்று 10 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த தோல்விக்கு பிறகு ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவருடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அடுத்து வரும் ஐபிஎல்களில் விளையாட மாட்டார்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.